டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி ஆப்பம், அதாவது குட்டி குட்டி ஆப்பமாக போட்டு எடுக்க போகிறோம். இந்த ஆப்பத்துக்கு மாவு எப்படி ரெடி பண்ணணும், அப்புறம் எப்படி குட்டி குட்டி ஆப்பமாக மொறுமொறுன்னு போட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. அதை விட முக்கியம், உங்கள் வீட்டில் பானிபூரி கேட்டு தொல்லை பண்ணுற குழந்தைங்களுக்கு முதல்ல செஞ்சு கொடுத்துருங்க. கண்டிப்பாக இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ஆப்பம் பர்ஃபெக்டாக சூப்பராக ஒரு ஆப்பம் எப்படி ரெடி பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கோம், அதாவது 250 கிராம். இது மாவு பச்சரிசி, வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி எதுனாலும் எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா 2 தடவை 3 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா இந்த மாதிரி சுத்தமாக கழுவுன பச்சரிசி அப்படியே எடுத்துகிட்டு வந்து பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒரே ரவுண்டில் அரைக்கிறதுனால நம்ம பெரிய மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சுட்டு அடுத்து வெள்ளை உளு 1 கப்பு, அதாவது மெஷர்மெண்ட்டில் வெள்ளை உளு 1 கப்பு நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை நல்லா அலசிடுவோம். இந்த மாதிரி அலசிட்டு அவுள் அப்படியே புழிஞ்சிட்டு பச்சரிசி ஏற்கனவே சேர்த்துருக்கோம்ல, அதில் இந்த அவுளை நம்ம அலசிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அடுத்து இதுக்கு தேவையான உப்பு இங்கேயே சேர்த்துருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்பு துருவி சேர்த்துக்கலாம். அடுத்து மேரிகோல்டு பிஸ்கட்டு ஒரு 4 பிஸ்கட்டு நல்லா சின்ன சின்ன பிஸ்கட்டாக எடுத்து அதை நொறுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நமக்கு கலர் நல்லா கிடைக்கும், டேஸ்ட் நல்லா ஒரு வாசமாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் ஒரு 250 நம்ம ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம தேங்காய் பால் மட்டும்தான் 250 ml ஊற்றி அரைச்சோம். மாவு பார்த்தீங்கன்னா அரைச்சி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதோட சேர்த்து ஒரு 50 ml சாதாரண தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு 50 ml தண்ணி சேர்த்து ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நமக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அடுத்து ஜாரில் ஒரு 150 ml தண்ணி சேர்த்து அந்த ஜாரை கழுவிட்டு நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம், நம்ம பக்குவத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம மாவு சாயந்தரம் 6 மணிக்கு அரைச்சி நம்ம புளிக்க வச்சுருக்கோம். நாளைக்கு காலையில் சுடுறதுக்காக நம்ம இப்போ 6 மணிக்கு மாவு ரெடி பண்ணி புளிக்க வச்சுருக்கோம். நல்லா நைட்டு முழுக்க புளிக்கட்டும். காலையில் ஆப்பம் எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம். நேற்று சாயந்தரம் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி நம்ம வந்து புளிக்க வச்சிருந்தோம். சூப்பராக புளிச்சு வந்துச்சு பாருங்கள், நல்லா அருமையாக ஒன்று ஓல புளிச்சு வந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும் நம்ம மாவு. இப்போ காலையில் செய்கிறா இருந்தால் சாயந்தரம் அரைச்சி வச்சுருங்க, சாயந்தரம் செய்கிறா இருந்தால் காலையில் நம்ம சொன்ன மெத்தடில் மாவு அரைச்சி இந்த மாதிரி புளிக்க வச்சுருங்க. இப்போ நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க தேவையில்லை, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஆப்பமாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பணியாரக்கல்ல ஊற்ற போகிறோம். பணியாரக்கல் நல்லா பழகுனகள்லாம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ கல் வந்து லேசாக சூடாகிடுச்சு. ஆப்பமாவை சின்ன குழிக்கரண்டியில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 கரண்டி மட்டும் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு அப்படியே அந்த குழிக்கரண்டியை வச்சு ஒரு அமுக்கி விட்ருங்க. இது போல் இந்த அளவுக்கு மாவு ஊற்றினா போதும். அவ்வளோதான், இந்த மாதிரி அமுக்கி விட்ருங்க. இதேமாரி எல்லா குழிலையும் ஒரு 1/4 வாசி மட்டும் ஊற்றிட்டு அந்த கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டோம்னா நமக்கு சின்ன ஆப்பம் மாதிரி நல்லா ரவுண்டாக கிடைக்கும். அடுப்பு வந்து மீடியமாக இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக்காடு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு கார்னர் கூட நல்லா ப்ரௌன் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஷார்ப்பான அப்படி ஒரு ஸ்பூனை வச்சுட்டு அப்படியே கோர்த்து விட்டு அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தனியாக பிளேட்டில் வச்சிடலாம். ஸ்பூன் வந்து ஷார்ப்பான ஸ்பூனாக இருக்கணும். இப்படி கோர்த்து எடுக்கிறதுக்கு வசதியாக நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பழகுன பணியாரக்கல்னா தான் இந்த மாதிரி வரும். இல்லைன்னா நான்ஸ்டிக்கில் இருந்தால் நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பணியாரக்கல்லில் போட்டு சூப்பராக குட்டி குட்டி ஆப்பமாக எடுத்தாச்சு. நீங்கள் இதே மாவை ஆப்பக்கடாயில் போட்டு ஆப்பமாக போட்டு எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். பெரிய சைஸில் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ போட்டு கொடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஆப்பமாக போட்டு அதில் சைடிஸுக்கு புதினா சட்னி, தக்காளி சட்னி ஏதாவது வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பானிபூரி சாப்பிட்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.